ஜெர்மனியில் சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு அமைப்பில் விருப்பத்தின் அடிப்படையில் இணைந்துள்ளவர்கள் தங்களது காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து தொடர்ந்து வருமான அறிக்கைகளை கோரும் கடிதங்களை பெற்று வருகின்றனர். இந்த விவரங்கள் சரியான காப்பீட்டுத் தொகையை மீண்டும் கணக்கிலிடுவதற்கான அவசியமானவை என்று காப்பீட்டு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பல காப்பீட்டாளர்கள் தங்களது வங்கிக் கணக்கு அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நிறுவனங்கள் திடீரென கோரும் போது பெரும் குழப்பம் அடைகின்றனர். இந்த ஆவணங்களை வழங்க மறுத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான வருமான விவரங்களை நுகர்வோர் நிரூபிக்க தவறினால் காப்பீட்டு நிறுவனம் தானாகவே உச்சக்கட்ட மாதாந்த கட்டணத்தை நிர்ணயித்துவிடும். எடுத்துக்காட்டாக 2026ஆம் ஆண்டில் சுகாதார மற்றும் நீண்டகால பராமரிப்பு காப்பீட்டுக்காக இந்த உச்சக்கட்ட தொகை மாதந்தோறும் 1226.44 யூரோக்களாக இருந்தது. தேசிய சட்டப்பூர்வ சுகாதார காப்பீட்டு நிதியங்களின் கூட்டமைப்பின் வழிகாட்டுதலின்படி இந்த பங்களிப்பு தொகையானது தனிநபரின் செலுத்தும் திறனை அடிப்படையாக கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. எனினும் குடும்ப திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்படும் குடும்ப உறுப்பினர்கள் இதற்கு விலக்களிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் பங்களிப்பு தொகையை செலுத்த வேண்டியதில்லை. ஊதிய வருமானம் மற்றும் வாடகை வருமானம் போன்றவற்றுக்கு ஏற்கனவே வரி மதிப்பீடு வெளியிடப்பட்டிருந்தால் அந்த வருமான வரி மதிப்பீடு அறிவிப்பு போதுமானதாக கருதப்படும். ஊழியர்கள் தங்களது சம்பள சீட்டு மூலமாக தங்களது வருமானத்தை எளிதில் நிரூபிக்க முடியும். பணி நீக்க ஈட்டுத்தொகை பெற்றவர்கள் அதற்குரிய ஒப்பந்தங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வூதிய பயன்களுக்கு நடப்பு ஓய்வூதிய வழங்குதலை காட்டும் வங்கி அறிக்கை அல்லது தற்போதைய அறிக்கை போதுமான ஆதாரமாகும்.